இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேவாதி தேவனுக்கு என் நன்றிகளை சொல்லுகிறேன். இந்த வாரத்திலே நாம் எரேமியா 17வது அதிகாரத்தின் 7வது வசனம் 8வது வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய்கள் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இலை உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மரத்திற்கு ஒப்பாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு கால்வாய் தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்ட மரமாக நான் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சங்கீதம் 16:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும். அவன் முழுசும் கர்த்தர் மேலதான் நம்பிக்கையே, சரண்டர். கர்த்தாவே நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும். தாவீதுடைய வாழ்க்கையில சின்ன வயதிலிருந்து அவன் விரட்டப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, துரத்தப்படுகிற நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டே வந்த பாத்திரமாக அவரை பார்க்க முடியும். சின்ன வயதிலேயே அவரை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஈசாயின் வீட்டுக்கு விருந்துக்கு பலி விருந்தை ஆயத்தப்படுத்தும் போது 7 மகன்களை காட்டுகிறார் ஈசாயா. ஆனால் அந்த கடைசி மகன் தாவீதை யாரும் தேடவில்லை. அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக காணப்படுகிறான். அங்கிருந்து அவன் அழைத்து அனுப்பப்பட்டு அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்தே தான் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவர் ராஜாவான பின்பும் சவுலால் விரட்டப்படுகிறது, சவுலால் துன்பப்படுகிறது, அவருடைய பொறாமையினாலே அநேக கஷ்டங்கள், பின்பும் சவுலுக்கு பிறகும் தன்னுடைய சொந்த மகனாலே பகைக்கப்படுகிறது, விரட்டப்படுகிறது, குகையில போய் தங்கி இருக்கிறது. ஆனா அங்கேயும் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், என் நம்பிக்கை அவர் மேல இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுவதில்லை என்று சொல்லி அவர் அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்து சந்தோஷத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் அப்படியே எல்லா சங்கீதங்களிலும் நாம் பார்க்க முடியும் அவர் கர்த்தரை எவ்வளவாய் நம்பி இருந்தார் என்று சொல்லி. ஒருவேளை 91வது சங்கீதம் 90வது சங்கீதம் மோசே தேவ மனுஷனாகிய மோசையின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனாலே ஒருவேளை 91வது சங்கீதமும் அவரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் என்று சொல்லிதான் நாம் அதை சொல்ல வேண்டும். 91வது சங்கீதத்துல நம்ம எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுகிற அந்த சங்கீதத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கை. அந்த இடத்துல சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், நீரே என் நம்பிக்கை, எனக்கு அதை விட்டு வேற நம்பிக்கை இல்லை. முழுக்க அந்த நம்பிக்கை அவர் மேல வைக்கும் பொழுது அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பாதுகாப்பு அவங்களுக்கு சொந்தமாகுது. பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை வசனத்தை எல்லா ஆபத்துக்கும் எல்லா பயங்கரத்துக்கும் விளக்குகிறவராக, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் பாதுகாக்கிறவராக, பொல்லாப்பு நேரிடாமல் பாதுகாக்கிறவராக, அந்த தீமையை நம்ம பார்க்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக, அந்த சங்கீதம் முழுவதையும் விசேஷமா இந்த கொரோனா பீரியட்ல எல்லாரும் ப்ரொடெக்ஷனுக்காக முழுக்க அந்த வார்த்தைகளை சொல்லி நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற்ற தாவீது சங்கீதம் 125வது சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். யாரை சுற்றிலும் இருக்கிறார்? கர்த்தரை நம்புகிறவர்களை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி ஒரு பர்வதம் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ, அந்த எருசலேமை பாதுகாக்கிறதோ, அதுபோல கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை சுற்றிலும் இருந்து அரணாக இருந்து பாதுகாக்கிறார்.
இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய தெய்வத்தை வேற நாம் எங்கு காண முடியும்? எவ்வளவு நம்பிக்கைக்குரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நம்பிக்கைக்குரிய தேவனை நாம் நம் தெய்வமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தகப்பனாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம்! தாவீதுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் முழுக்க முழுக்க கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்ததினாலே அவருடைய வாழ்க்கையில பாருங்க, நெருக்கங்கள் ஒரு பக்கம் வந்திருக்கலாம், ஆனால் அதற்கு பின்பு அவர் அனுபவித்த மகிமை, சொல்ல முடியாத மகிமை. அவருடைய சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அந்த மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி, அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறதிலே அந்த எவ்வளவு பெரிய பெருமைக்கும் பேருக்கும் உள்ளாகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கர்த்தரை அந்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் இவ்விதமாய் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட மரமாய், எத்தனை பாருங்களேன், எவ்வளவு உஷ்ணம் வந்திருக்குன்னு பாருங்க தாவீதோட வாழ்க்கையில. அவர் ஒரு மரமா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தண்ணீருக்குள்ள தண்ணீரண்டையில நாட்டப்பட்ட மரமா, அந்த வாய்க்கால்கள் அண்டையில வேர்களை விடுகிற மரமா, அவரை யோசித்து பாருங்க. எவ்வளோ உஷ்ணம் வந்திருக்கிறது, எவ்வளோ மழை தாழ்ச்சியான காலங்கள், அவ்வளோ நெகட்டிவ் சிச்சுவேஷன் அவருடைய வாழ்க்கையில. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிறபடி காரியங்கள் எல்லாம் நடந்துறது இல்லை. நாம் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம், கர்த்தரை தான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி நாம் ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் இவை எல்லாமே அந்த நம்பிக்கை இரட்டிப்பான இன்னும் மேன்மையான கனத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகிறதை தவிர அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தினது இல்லை. அந்த பைபிள்ல வேதாகமத்துல எந்த கேரக்டர் கர்த்தரை நம்பி இருந்த எந்த பிள்ளையை நீங்க எடுத்து பார்த்தாலும், எந்த பாத்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும், கனத்திற்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் அலங்கரித்து ஆசீர்வதித்து மகிமைப்பட்டு இருக்கிறாரே தவிர ஒருபோதும் அவர்கள் கெட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதும் இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம் கர்த்தர் மேல் வைக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லாதபடி நம்முடைய நம்பிக்கை அசைகிற சூழ்நிலை வரும் பொழுது இன்னொரு சாய்ஸ் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பணத்தையோ பதவியையோ மனுஷரையோ நாம் நம்பி போய்விடுவோமானால், இந்த எரேமியா 17 அதற்கு முந்தைய வசனங்களிலே சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்பாமல் வேற ஏதாவது மேல நம்பிக்கை வைக்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் நன்மையை காண முடியாதபடிக்கு அவர்களை வெட்கப்படுத்தும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கரளையாய் போன செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, காய்ந்து தீந்து போன மரம் செடியாய் போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லி அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக, கர்த்தரை எப்பொழுதும் முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்களேன், சில நேரம் சில விஷயங்கள்ல கர்த்தரை நம்புவோம், ஆனா இன்னும் கொஞ்சம் சிச்சுவேஷன் ஹார்ட் ஆகும்போது கொஞ்சம் யோசித்துருவோம்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, சாப்பாடு வேணும், வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பரலோக மன்னாவினால அந்த தேனிட்ட பணிகாரம் போல இனிமையா இருக்கிற அந்த அருமையான போஜனத்தினால போஷிக்கிறாரு. ஆனா திரும்ப அந்த 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 உணவு அவங்களுக்கு போர் அடிச்சு போய் இன்னும் இது வெஜிடேரியன் வேண்டாம், போதும் நான் வெஜிடேரியன் வேணும்னா கேட்டிருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இதுக்கு அவங்களால ஆண்டவரால் நான் வெஜிடேரியன் கொண்டு வர முடியுமாங்கிறது அவங்களால நம்ப முடியல. எங்க இருந்து வரும் கர்த்தரை நம்ப முடியாதபடி அவங்க பரிச்சை பார்த்ததுனால அவங்க வனாந்தரத்துல அழிக்கப்பட்ட கதையை தான் நம்ம பாக்குறோம். ஒரு ஆண்டவர் ஒரு காற்று அடிக்க செய்து காடைகளை வாருங்கள்னு அவ்வளவு காடைகளை வெளியே எடுத்து கொண்டது நான் வெஜிடேரியன் சாப்பாடு மூக்கு வரைக்கும் பிடிக்க சாப்பிடுற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க நன்மையை காண முடியாதபடி போனதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது கூட நாம் அசையாதபடி சீயோன் பர்வதம் போல, கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதம் போல நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கைக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை
மாற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படி நீ தந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஆண்டவரே காற்றடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட நெகட்டிவ் சூழ்நிலைகள் வந்தாலும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு அசையாதபடி நிலைத்திருக்கிறவர்களாக நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்வீர் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதிக்கு எதிராக நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு எதிராக நீர் பாதுகாப்பை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடன் கஷ்டங்களுக்கு எதிராக நீர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவதே உமக்கு பிரியம். அப்படியே நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.